வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜாயித் பாய் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் சேமியா கேசரி எப்படி செய்யணுன்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான ஆயிலையும் அண்ட் நெய் ரெண்டுத்தையும் ஊற்றியாச்சு. அண்ட் அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்புறம் நல்லாவே தெரியும். நான் ஒரு 2 ஏலக்காவும் கிராம்பு ஒன்று பட்டையை ஆட் பண்ணுறோம். ஒரு 4 ஏலக்காய் 4 லவங்கம் ஆட் பண்ணியாச்சு. சேமியா ஏன்னா சேமியாவை போட்டுடலாம். சேமியா பார்த்தீங்கன்னா நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நட்ஸ் ஆட் பண்ணுறோம். பாதாம், முந்திரி, திராட்சை. என்ன ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாய் வீட்டு கல்யாணத்தில் பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்க. அந்த பிரியாணிக்கு சைடிஷாக ஸ்வீட், அந்த சேமியா ஸ்வீட் தான் மட்டும் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணுவோம். தண்ணி ஒன்று கொஞ்சம் இருக்கு. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் சக்கரை இல்லாத பால் கோவா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இந்த சேமியா கேசரிக்கு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய மனம் அண்ட் கலர் இது ரெண்டுத்தையும் இந்த ஜாஃப்ரான் தான் அது கொடுக்குது. ஸோ அதை ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் போதும், ரொம்பலாம் யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக போட்டாலே போதும். பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சுட்டு வருது. கேஸை ஸ்டீமை கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்டீம்ல நம்ம எடுத்தோம்னா அது அடி பிடிச்சிடும்.
இதே மாதிரி கிண்டிட்டே இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காம நிற்கும். இல்லை கொஞ்சம் நீங்கள் விட்டுட்டுனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அடி பிடிக்கும். சேமியா கொஞ்சம் வேகாமல் இருக்குது. இப்போ அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி நீங்கள் சேமியா பதத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நெய்யுங்க, நெய் இந்த நேரத்தில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். போதும். சக்கரை ஆட் பண்ண கடைசியாக சக்கரை ஆட் பண்ணிப்போம். அவ்வளவுதான், சேமியா கேசரி ரெடி. இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா அப்படியே காத்தார ஆற வச்சிங்கன்னா டைட் ஆயிடும். இதை அப்படியே இறக்கி வச்சு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம்.